ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு ஹையர் அண்ட் பிசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பயங்கரமான ஹையர் அண்டு. ஸோ RTX 4090 கவுகர் கேஸோட இந்த பிசி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இந்த பிசியில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு RTX 4090 பிசிங்க. நம்ம கஸ்டமர் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க, பாலக்காடுங்க. ஸோ அவரோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் அண்ட் கேமிங் பிசி. ஸோ அதுக்காக தான் இந்த பிசி பில்ட் நம்மக்கிட்ட பில்ட் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட பிசி பில்ட்டை யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு ஸோ நம்மக்கிட்ட பிசி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பிளேஸுக்கு நேரில் வந்து 2 hours வெயிட் பண்ணி இந்த பிசி பில்ட் பண்ணுறாருங்க. இந்த பிசி பில்டில் நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக சொல்கிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெல்லில் i9-13900Kங்கிற ப்ராசர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவுவில் வந்து இன்டெல்லில் 13th Gen டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசருங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி AMD பற்றி நீங்கள் கேட்கலாம். ஸோ AMD 79 சீரீஸை விட இன்டெல் 3900Kவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதனால தான் பர்டிகுலராக இந்த பிசியை நம்ம இன்டெல்லில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் அசூஸில் ROG சீரீஸில் Z790F கேமிங் வைஃபைங்கிற DDR5 மதர் போர்டு தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா அசூஸ் காம்பேக்டபிலிட்டிக்காக நம்ம கிராஃபிக் கார்டும் அசூஸில் தான் சூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மதர் போர்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ROG சீரீஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதில் இன்பில்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் வர்றதுனால நம்ம செப்பரேட்டாக எந்த மாடியூலும் கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. DDR5 RAM சிப்செட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மதர் போர்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு அசூஸில் டஃப் சீரீஸில் RTX 4090 சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் NVIDIA கிராஃபிக் கார்டில் 4090ங்கிறது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கிராஃபிக் கார்டு. ஸோ அந்த கிராஃபிக் கார்டு தான் நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுங்க. நெக்ஸ்ட் காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து நம்ம ADATA XPGயில் 2TB Gen 4 SSD 2 SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ Gen 4ல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா XPG வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக S70 பிளேடுங்கிற மாடல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த மாடல் தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து RAM கார்ஷேரில் 32GB 32GB 64GB நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு DDR5 RAM. உங்களுக்கு 5200 MHz ஃப்ரீக்வன்சியில் இது ரன் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை EVGAவில் 1300 watts 80+ கோல்டு பவர் சப்ளை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4090க்கு மினிமம் 1000 இருந்தாலே ரன் ஆகும். ஸோ கஸ்டமர் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக வேணும்னாங்க, அதனால நம்ம 1300 சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபைனல் பீஸ்ட் தாங்க. நம்ம பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்குயர் 2ங்கிற கேபினெட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். கவுகருங்கிற பிராண்டுங்க. ஸோ இந்த பிராண்ட் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் பண்ணது நம்ம கவுகருங்கிற பிராண்டு தான். ஸோ இதில் கான்குயர் 1 கான்குயர் 2ங்கிற 2 சீரீஸ் கேஸ் இருக்குது. அதில் இந்த பர்டிகுலர் கேஸ் பார்த்தீங்கன்னா கான்குயர் 2ங்கிற கேஸு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் இதோட அவுட்புட் பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதோட RGB ஆகட்டும், நம்மளுக்கு உள்ள மவுண்டிங் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், ஸோ கூலர் மவுண்ட்டு, போர்டு கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸு பர்டிகுலராக நம்ம கஸ்டமர் இந்த கேஸ் தான் வேணும்னு நம்மகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் நீங்கள் வீடியோவோட அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து கூலருங்க. ஜிகாபைட்டில் வாட்டர் ஃபோர்ஸ் 360 கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஹையர் அண்ட் பிசினால டெஃபினட்டாக 360 லிக்விட் கூலர் போகணுங்கிறது நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதில் பர்டிகுலராக ஜிகாபைட் ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கூலர் ஒரு பட்ஜெட் பெர்ஃபார்மிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது டெஃபினட்டாக ஜிகாபைட் பிராண்ட் தான். லெஸ் தென் 20,000ல் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கூலர் 360ல் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஜிகாபைட் கூலர் தாங்க. நீங்கள் டெஃபினட்டாக இந்த கூலர் சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நாங்கள் இதோட 3rd டைம் ஹையர் அண்ட் பிசிக்கு இந்த கூலர் சஜஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸுங்க. Back
இந்த பவர்ஃபுல் பேக் கஸ்டமர் நம்மக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருங்க, பாலக்காட்டிலேருந்து வந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கான பிசிஸ் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. நாங்கள் பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர்னு கோயம்புத்தூரில் உங்களுக்கு பிசி பில் பண்ணுறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி தரோங்க. நீங்கள் எங்களை ஃபோன் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் நீங்கள் பிசி பில்ஸ் பண்ணலாம். பிசி பில்ஸ் மட்டும் இல்லைங்க, ஹையர் அண்ட் லேப்டாப்ஸு, அப்புறம் ஆக்சசரிஸு, சிசிடிவி, பிரிண்டர்ஸ்னு என்டையர் கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸும் நம்ம சிங்கிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இஎம்ஐ பார்த்தீங்கன்னா பஜாஜ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி இஎம்ஐ ரெண்டுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோங்க. இந்த மாதிரி ஹையர் அண்ட் வெரைட்டிஸான பிசி பில்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை.